உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். துலா ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள், உங்கள் ராசியிலே ராசி அதிபதி சுக்கிர பகவான் இருக்க போகிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல யாரும் இல்லை, 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார். 9, 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாய் ராஜபங்க யோகத்தில் இருக்க போகிறாரு. 12ஆம் இடத்துல சூரியன் கேது. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு. ஏற்கனவே நஷ்டத்தில் தான் சார் இருக்கும், இதில் வேறு இந்த மாதம் வேறு நஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஜோதிடம் சார்ந்த பதிவுகளே என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றத்துக்கு முன்னாடி அதை தெரிஞ்சிக்கும் போது என்னென்னா அந்த பிரச்சனையில் குறைச்சிக்கலாம், அதுக்காக தான் விஷயம். அப்போ அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் யோசித்து ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதி ராசியிலே இருக்கார் சுக்கிர பகவான். முதல்ல நினச்ச விஷயங்கள் நடக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராசைகள் கண்டிப்பாக இந்த மாதம் வரும். அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பேராசைப்பட இல்லை, எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆசையே இல்லை சார், எனக்கு வரது போதும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதிக உழைப்புகளை கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அது ஒரு பேர் புகழாக மாறிடும், அது பண வரவுகளாக மாறிடும். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யக்கூடிய மாதமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து பங்கமாய் ராஜ யோகத்தை கொடுக்க போகிறாரு. இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியை இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்ப்பார். ஒரு மிக சிறப்பான ஒரு பார்வை செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை. அது மட்டும் இல்லாமல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு அவர் 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் செவ்வாயே. அவர் நீச்சமாகி பங்கமாகி ராஜ யோகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக பண வரவுகளை கொடுத்தே தீருவார். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலத்தில் இருப்பார். அவர் நீச்சமாக இருந்தால் கூட திக்பலத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து உண்டு. முதல்ல உங்களுக்கு ஆஃபீஸில் எதிரியாக இருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்காது, உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆஃபீஸில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். இதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அதற்கான முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அப்போ குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா தொந்தரவு கிடையாது. தேவையில்லாத குழந்தைகளை தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் சில இதெல்லாம் ரெஃபர் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, என் பையன் அதை செய்யணும், என் பொண்ணு அதை செய்யணும்னு சொல்லி நீங்களாக நிறைய ஆசைப்பட்ட விஷயங்களை திணிப்பதன் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் டிசைட் பண்ணாமல், இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிக்க சொல்லுங்கள். நீங்களாக இதை படி அதை படின்னு சொல்லி சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அதில் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார். அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதேமாதிரி குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாதவங்க, திருமண வரனே வரல, நாங்கள் 2 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், 3 மாதம் முயற்சி பண்ணுறோம், சில வரன்லாம் வருது, நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா
கண்டிப்பாக திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம் இருக்குது. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வரும். அப்போ வெளிநாடு போகிறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்ளை பண்ணுறது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, வீசாவுக்கு ப்ராசஸ் பண்ணுறது, வெளிநாடு போகிறதுக்கு என்னென்னலாம் வழிகள், அதுக்கு என்னென்ன முயற்சிகள், என்னென்ன படிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த மாதம் நிறைய யோசித்து அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதம் விட்டுறாதீங்க. வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு சிறப்பான மாதம், ஆரம்ப மாதம் உங்களுக்கு கிடையாது. அந்த முயற்சி போட போட கண்டிப்பாக அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஃபாரின் கண்டிப்பாக துளாராசி என்பது போயிடுவீங்க. இந்த 12ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கார், கேதுவும் சேர்ந்துருக்கனால அப்பா கிட்ட சில சண்டைகள் சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவால் வீண் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய உடல் நலத்தினால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அப்பாவுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது, உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது, நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு உண்டான மருத்துவத்தை கரெக்டாக எடுத்துகிட்டே இருங்க. அதில் தேவையில்லாத டிஸ்கிரிப்பன்சியை க்ரியேட் பண்ணாதீங்க. அதில் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போக முடியாமல் இருக்குது, நிலை இருக்குது, உங்களால் பார்க்க முடியல, உங்கள் வீட்டில் வேறு யாராவது வச்சு பார்க்க சொல்லுங்கள். அதனால் பெரும் பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்கலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் 22ஆம் தேதி 23ஆம் தேதி. இந்த நாட்களில் முக்கிய முயற்சிகள் முடிவுகள் எதுவும் செய்யாதீங்க. அன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தோல்வியில் போய் முடியும். இந்த மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி 30ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதே போல் இந்த மாதத்தில் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும், லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். நினச்ச விஷயங்களை விட ஒரு விஷயம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் துலா ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது நல்லது. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியவர் துலா ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமான். அதனால் முருகனுடைய வழிபாடு அவர் பார்த்திங்கன்னா எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. சில பேர் வடபழனி முருகனை கும்பிடலாமா, இல்லை பழனி முருகனை கும்பிடலாமா, அந்த பழனி முருகனை கும்பிடும்போது நிறைய ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய முருகனை கும்பிடணுமா, ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை கும்பிடுமா, நிறைய கேள்விகள் வரும். அதெல்லாம் தவிர்த்துட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனைகள் வைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரார்த்தனைகள் செய்யுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ சாமிக்கிட்டேயும் போய் நான் அப்ளிகேஷன் போடணுமா, சாமிக்கிட்டேயும் போய் பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறவங்களாம். எல்லார்கிட்டையுமே கேட்டால் தான் கிடைக்கும். குழந்தைக்கே அழுதாதான் தான் பால் கிடைக்கும். அது மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதனால் முருகப்பெருமான்கிட்ட இந்த மாதம் பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தந்தாப்போல் தசாபதி தந்தாப்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.